Taste the Daily. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காரிமங்கலம் பேரூராட்சியில் உள்ள 11வது வார்டில் 7,30,000 ரூபாய் மதிப்பில் கழிவுநீர் கால்வாயுடன் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன், மொட்டலூர் ஊராட்சி எச்சனப்பட்டியில் 2,96,000 ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியையும் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே எருது விடும் விழாவை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். வெள்ளக்குட்டை பகுதியில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெற்று வரும் இவ்விழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்து ஓடின. போட்டியில் குறைந்த நேரத்தில் இலக்கை அடையும் காளைகளுக்கு முதல் பரிசாக 1,22,000, இரண்டாம் பரிசு 1,11,000, மூன்றாம் பரிசு 1,00,000 ரூபாய் என மொத்தம் 55 பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. இவ்விழாவினை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த கரங்கள்? அண்ணா கொள்கை காக்கும் எங்கள் புரட்சி தலைவர் கரங்களே. உழைத்து உழைத்து உயர்ந்த தலைவன் எந்த தலைவனோ? இந்த உலகம் முழுதும் புகழும் அந்த மக்கள் தலைவனே. கோயம்புத்தூரில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு கழக செயலாளர்கள் லட்சுமணன், ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் K. அர்ஜுனன், KR ஜெயராம் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வார்டு கழக செயலாளர் பாலமுரளி தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளில் கழக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்களுக்கு புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. கண்டாச்சிமங்கலம் கிராமத்தில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார் கலந்து கொண்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் ஏழை எளிய பெண்களுக்கு புடவை மற்றும் இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் முதகை அருகே உள்ள கேத்தியில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்தநாள் விழா மாவட்ட செயலாளர் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாலாடா பகுதியில் நடைபெற்ற விழாவில் கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பாச்சி வினோத் மிக்சி, கேஸ் ஸ்டவ், குக்கர் பரிசுகளை வழங்கினார். கேத்தி அதிமுக பேரூராட்சி செயலாளர் ஜெய் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், சீருடைகள் வழங்கப்பட்டது. விழாவில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தாம்பரம் மற்றும் பல்லாவரம் சட்டமன்றம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெரியார் நகர் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் KS தென்னரசு, VP சிவசுப்பிரமணி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார் சின்னையன், முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம், முன்னாள் துணை மேயர் KC பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கழக செயலாளர் மனோகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. கோவை வடக்கு மாவட்டம் விளாங்குறிச்சி பகுதியில் புரட்சித் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் வாகன பேரணியாக சென்று புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செய்தனர்.
புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் PRG அருண்குமார், KR ஜெயராம் ஆகியோர் வாகன பேரணியில் கலந்து கொண்டு பல்வேறு பகுதிகளில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவரின் திருவுருவ படங்களுக்கு மரியாதை செய்தனர். குறிப்பாக ஒவ்வொரு இடங்களிலும் மக்கள் நலத்திட்ட உதவிகள், பரிசு பொருட்கள், அன்னதானமும் வழங்கி சிறப்பித்தனர். வார்டு செயலாளர் பால்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் மனங்களில் வாழும் பாரத ரத்னா டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை துறைமுகம் தொகுதியில் அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ தலைமையில் விழா நடைபெற்றது. புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய அவர் ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு முட்டையுடன் கூடிய மட்டன் பிரியாணி வழங்கினார். விழாவில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி தேசிய அளவில் ட்ரெண்டாகி வருவதாக முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் புரட்சி தலைவரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு நகர கழக செயலாளர்கள் சேதுபதி, RK ரவிச்சந்திரன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன், அதிமுக ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற கழக பொதுச் செயலாளரின் அறிவிப்பு இந்தியா முழுவதும் ட்ரெண்டாகி வருவதாக கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.